ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு அம்மா சொல்லுவாங்க. வாங்க ஸ்வீட்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி நம்ம வெங்காய போண்டா செய்ய போகிறோம். கோதுமை வெங்காய போண்டா சாப்பிட்டு போட்டுக்கலாம். கல்லுப்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். கல்லுப்பு போட்டிருக்க. இது கரையிறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நம்ம இந்த மாதிரி ஸ்லேசரில் வச்சு கட் பண்ணோம்னா சீக்கிரம் ஆயிரும். இங்கே சால்ட்டு கரைஞ்சிருச்சு. நம்ம அடுத்தடுத்த இதுக்கான பொருள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு சின்ன கப்பு, ஒரு 2 கப்பு, 2 கப் எனக்கு கரெக்டாக இருக்கு. 2 கப் கோதுமை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு கிறிஸ்பாக வர்றதுக்காக, ஒன் பிஞ்ச் ஆப்ப சோடா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட நீங்கள் தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வர மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பார்த்து ஒரே முட்டை ஊற்றக்கூடாது. தண்ணி பார்த்து தெளித்து ஒரு போண்டா ஷேப்பு கொண்டு வந்துடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். யூஸ் பண்ணி வச்சுட்டு காய்ச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படியே புட்டு போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பாக கோல்டன் கலர் வந்தாட்டி எடுக்கலாம். இப்போ கம்மிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகாத இடத்துலலாம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். போண்டான்னு சொல்லலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.